நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்க கர்த்தர் விரும்புறாரா? பலவீனப்பட்டு சோர்ந்து போன்னு எங்க சொல்றாரா? பலன் கொண்டு திடமானதாரு, சோர்ந்து போயிடாத. பலன் கொள்ளணும்னா வார்த்தையோட கண்டினியூஸான ஒரு உறவு இருக்கணும். மனுஷனோட ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? இது ஆம்பிளிஃபைட் பைபிள் போடுமா? The strong spirit of a man sustains him in bodily pain at trouble. The strong spirit of a man, spirit னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இந்த ரூவாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சுவாசம், ஸ்பிரிட்டு, மைண்டுன்னு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய எல்லாருடைய ஸ்பிரிட்டும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரசிக்கப்பட்டிருக்கீங்கள? உங்கள் ஆவிக்குள்ளே தேவ ஆவியான வாசமாக இருக்கிறாருன்னா உங்களோட ஆவி பலவீனமான ஆவி கிடையாது, உங்கள் ஆவி ஸ்ட்ரென்த்தான ஆவி. இப்போ எது பலவீனமாக இருக்குதுன்றா மனுஷனுடைய மனது பலவீனமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு மனது ஆவியோடு டச் பண்ணுதோ, இந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய ஆவியோடு கனெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு மைண்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மைண்டு ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா பாடி ஸ்ட்ரென்த் ஆகும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஸ்பிரிட் தான் அவன் சஸ்டெயின் பண்ணுது. ஸ்பிரிட் அப்படியே பாடிக்கு வந்து அப்படி தாப்ப முடியாது. நடுவில் கனெக்ஷனாக இருக்கிறது மைண்டு. மைண்டு உலகத்தில் காரியங்களோட அட்டாச் பண்ணாமல் உள்ள இருக்க ஸ்பிரிட்டோடு அட்டாச் பண்ணி இருக்கிறதுனா மைண்டு வந்து ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கும். மக்கள் கர்த்தரை நேசிக்கிறாங்க, கர்த்தருக்காக வாழ நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மனதையும் எண்ணத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு அவர்கள் எந்த முயற்சி எடுப்பது கிடையாது. பிசாசு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்படா பலவீனமாகின்னு வெயிட் பண்ணுவான். ஒரு நாள் உங்களுக்கு அத்தனை ஸ்ட்ரென்த்தும் போய் அப்படி நீங்கள் சோர்ந்துருக்கிற நேரத்தில் அட்ட டயத்தில் அத்தனை பகுதியிலேருந்து அட்டாக் விழுகும், அத்தனை விழுகும். அந்த நேரத்தில் நீங்கள் எழும்பவே முடியாது. ஏன் எழும்ப முடியாதுன்னா உங்கள் மைண்டு டோட்டல் டிப்ரெஷன் ஆகிக்கும். டிப்ரெஷன் ஆகுது, மனது பலவீனம் அடையுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாத விதமாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வர வேறு எதுக்கும் வரமாட்டான். நீங்கள் பலவீனம் அடைவதற்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். மனது பலவீனம் அடையணும். ஆனால் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்மார்ட் பீப்புள்னா நீங்கள் பலவீனம் அடைய வேண்டும் அவன் காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருப்பீங்க. என்னை பலவீனம் அடையணும், என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற காத்து கொண்டிருக்கிற நேரம் முழுவதும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை டச் பண்ணவே முடியாது. எது வரைக்கும் அவன் காத்திருக்கணும்னா உங்களை கொண்டு தேவன் என்னன்னா செய்யணும்னு நினைச்சாரோ அத்தனையும் செய்து முடிக்கிற வரை அவன் காத்திருக்கணும். செஞ்சு முடிச்சாச்சு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சென்று சொல்லுகிற வரை அவன் காத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நாளுக்கு நாள் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கணும். ஸ்ட்ரென்தன் ப்ரிப்பேராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஏபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும் மேற்கொள்ளுதுன்னா அவங்க ஏபிளாக இருக்காங்க, ஸ்ட்ரென்தனாக இருக்காங்க. என்ன வந்தாலும் ரிங்கில் மாத்துறாங்கிறான். இது ஒரு நாள் விஷயம் இல்லை, லைஃப் ஸ்டைல். இது நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்க கர்த்தர் விரும்புகிறாரா? பைபிள் வேதம் முழுக்க படித்து பலன் கொண்டு பலவீனப்பட்டு சோர்ந்து போன்னு எங்க சொல்றாரா? பலன் கொண்டு திடமானதாரு, சோர்ந்து போயிடாத. ஆனால் நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா அப்போ பலன் கொள்ளணும்னா வார்த்தையோடு கண்டினியூஸான ஒரு உறவு இருக்கணும். 4:23 வாசிப்போம். எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எதிலிருந்து? ஜீவ ஊற்று பெறப்படுகிறோம் ஸ்பிரிட்லேருந்து தான் பெறப்படுது, மனதிலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படாது. ஜீவ ஊற்றின் உறைவிடம் ஆவியானவர் தேவன். தேவனோடு ஸ்பிரிட் டச் ஆகுது. ஜீவ ஊற்று ஆவியில் இருக்கு. இந்த ஆவியில் இருக்க ஊற்று மனதுக்கு வரணும், மனதிலிருந்து சரீரத்துக்கு வரணும். மனுஷனோட ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும்னா சஸ்டைன் பண்ணும், வந்து டோட்டல் ரெக்கவர் பண்ணும்.
ஸ்பிரிட்ல இருந்து மைண்டுக்கு வருது, மைண்ட்ல இருந்து சரீரத்துக்கு வருது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள். நல்லா கவனிங்க. எல்லா காவலோடும் ஆவியை காத்துக்கொன்னு சொல்லலை. எதை காத்துக்கொள்? ஏன்னா ஆவியை காத்துக்க வேணாம், ஆவியை ஆவியானவர் காத்துக்குவார். ஆண்டவர் எவ்வளவு அறிவாளி தெரியுமாங்க. அதை நீங்கள் அதனால தான் உங்களை அதை நீங்கள் எதுவுமே டச் பண்ண முடியாது. ரட்சிக்கப்பட்ட உடனே சீல் அடிச்சிடாரு. சீல் அடிச்சுட்டு உள்ளே எதுவுமே போகக்கூடாது, உள்ளேருந்து எல்லாம் வரலாம். இது உண்மை மாதிரி. உள்ளேருந்து ஜீவன் வரும், சுகம் வரும், ஆரோக்கியம் வரும். ஆனால் மனது வேறு எதுவுமே போகாமல் மனதுக்குள்ள நல்லா கவனிங்க. ஆம்பிளிஃபைட் சொல்றது அபவ் ஆல், மற்ற எல்லாத்தையும் காக்கிறதை பார்க்கலும் இருதயத்தை காத்துக்க. வீட்டில் 10 கோடி இருக்கு, வயிறு நகை இருக்கு, வரும்போது திறந்து விட்டு வருவீங்க, இழுத்து போட்டு. அதை காக்கிறதை பார்க்கலும் மனதை காக்க சொல்றார். அது இழந்துருச்சுன்னா சம்பாதிச்சிடலாம், 10 கோடியில் 100 கோடி சம்பாதிச்சிடலாம். ஆனால் மனதை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஈஸியான விஷயம் கிடையாது. மனது சாதாரண ஒரு இதில் போயிருச்சு வச்சுங்களேன், அதுலேருந்து எடுத்து வர ரொம்ப கஷ்டம். நமக்கு வேண்டிய அறிவு வல்லமை எங்கேருந்து வருதுங்க? ஆவியிலிருந்து, மனதிலிருந்து, சரி மூளையிலிருந்து. மூளை ஒன்றும் கிடையாது. சின்ன மூளையில தான் அவ்வளோ கண்டுபிடிப்பு. ஐயோ மூளையில் ஒன்றும் கிடையாது. மூளையின் மூலமாக மனது வேலை செய்யுது. ஒரு மனிதன் மரித்ததுக்கு அப்புறமும் பாடிக்குள்ள மூளை இருக்கும், ஆனால் மனசு வெளியே இருக்கும், ஸ்பிரிட்டோ டச் பண்ணியிருக்கும். இந்த மனது தேவனோட வார்த்தையினால் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குன்னா இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 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 மெடிசனில் கண்டுபிடிக்கிற ஆர்த்தோ இம்யூன் டிஸார்டருங்கிறாங்க. உங்கள் இம்யூன் சிஸ்டம் டிஸார்டர் ஆகிருக்குறாங்க. ஆனால் வசனத்தோடு சரியாக இருங்க, ஒரு இம்யூன் சிஸ்டம் டிஸார்டர் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆவி உயிர்ப்பிக்கப்படுது, மனது உயிர்ப்பிக்கப்படுதுன்னா சரீரத்தில் எந்த வியாதி வந்தாலும் வெள்ளம் மாதிரி அதை மேற்கொண்டுருங்க. அதனால தான் என் மகனே கவனம் செலுத்து.